சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல மீனா இருந்துட்டு வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா இந்தாங்க அத்த காஃபின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு எடுத்துட்டு போய் காஃபி குடுக்குறாங்க. விஜயா இருந்துட்டு என் குடும்பத்தவே ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு, இப்ப எனக்கு காஃபி கொண்டு வரியா? எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தாண்டி. ஆரம்பத்திலேயே அவள பத்தி விஷயத்த சொல்லியிருந்தா, நான் ஏன்டி இவ்ளோ நாள் தள்ளி கழிச்சு அவள வீட்ட விட்டு வெளிய அனுப்ப போறேன். அவள பத்தி உண்மை தெரிஞ்சிருந்தும் சொல்லாம விட்டல்ல. இதுக்கு மேல நான் உன் கையால ஒரு பச்சை தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அத ரோகிணி பண்ணதுக்காக நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ எப்ப இந்த வீட்டுல காலி எடுத்து வச்சியோ அப்பவே இந்த வீடு நாசமா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உன்னால இப்ப என் பிள்ளையோட வாழ்க்கையை நினைச்சா எனக்கு அவ்வளோ கவலையா இருக்கு. அவனை பார்த்தல, அவன் எந்த நிலைமையில இருக்கான்னு அவனை கண்ணால பார்க்கவே முடியல. கஷ்டமா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் ஒரு விதத்துல நீயும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா மீனா இருந்துட்டு, இங்க பாருங்க அத்தை, நான் உண்மையை மறைச்சேன் தான். ஆனா நல்ல எண்ணத்துல தான் உண்மையை மறைச்சேன். இந்த குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். அவ இந்த குடும்பத்தவே ஏமாத்திட்டு இருக்கேன்னு சொல்லி ரோகிணியும் பயங்கரமா பிடிச்சி நான் திட்டி விட்டேன். ஆனா ரோகிணி இருந்து தான் நான் உண்மையை சொன்னா செத்து போயிடுவேன்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தா. அதனால தான் நான் உண்மையை சொல்லாம விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுறாங்க. நீ என்ன காரணம் சொன்னாலையும் அதுக்கு நான் ஏத்துக்கவே மாட்டேன். நீ இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு யாருக்கும் நிம்மதியாவே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.